இதுக்கு முதலெல்லாம் அவங்களோட வீட்டை போயிட்டு உரியாக்கள வீட்டை போயிட்டு அக்கா நாங்கள் வீடியோ எடுக்க போகிறோம் நீங்கள் தயாராக இருங்கன்னு சொல்லி போட்டு தான் வீடியோ ஆரம்பிப்பேன். ஆனால் இப்போ அப்படி இல்லை, நாங்கள் வந்ததே தெரியும் அவங்களுக்கு. ஓகே, அப்போ போய் பார்ப்போம் என்னதான் நடக்குதுண்டு. வந்து ஐயா சேட்டு போட நீங்க பார்த்தீங்களா? குடிச்சிட்டு வந்து நீங்க எங்க மகளங்க கிடக்கு விலங்குல நாங்க அப்படித்தானே டெய்லி ஒரு வீடியோ போட்டா இருக்குன்னு தானே. என்ன லேட் ஆகுமா வர? லேட் ஆகுமா வர? வந்துருவாவா? சரி, ஓகே. இப்ப நாங்க ஏன் வரலன்னு யோசிச்சுனீங்களா? வேற ஒன்றும் இல்லையா? நீங்க சொல்லுங்களேன் பாப்போம், என்ன சொல்றீங்கன்னு பாப்போம். அதான் கஷ்டத்தை வந்து நான் சொல்றதுதான், கஷ்டங்களை சொல்றதுக்கு தயங்கக்கூடாது. என்ன இப்போ சொல்லுவாங்க, படிக்கிற காலகட்டத்தில் சொல்லுவாங்க, விட தெரியலாட்டி டீச்சர்ஸ் மார்ட்ட போயிட்டு அல்லது படிக்கிற பிள்ளைகள்ட்ட அதை புரிஞ்சுக்கொள்ளணும் தானே. என்ன அதை ஒன்று சொல்லுவாங்க, என்ன தெரியலாட்டி தெரியாம இருக்கக்கூடாது, போயிட்டு தெரிஞ்சுக்கொள்ளணும். என்னென்றாலும் கேட்டுனாலும் பொடி சொல்லித்தடான்னு சொல்லியாச்சும் அதை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும்னு சொல்லுவாங்க. என்ன டீச்சர்ஸ் மாதிரி பெரியாக்கெல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இதுலையும் கஷ்டத்தை சொல்றதுக்கு வைக்கப்படக்கூடா, தயங்கக்கூடா. என்ன நிறைய பேர் பார்ப்பாங்க, இப்போ நம்மளோட கஷ்டத்தை நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும், வீடியோ போட்டோ எல்லாருக்குமே தெரியும்ன்ற மாதிரி எல்லாம் யோசிப்பாங்க நிறைய பேர். அப்படி யோசிக்கக்கூடாதா? ஏன்னா அதுக்கு இதுக்கு சம்பந்தம். இந்த கல்விக்காக நம்ம ஒரு வெக்கப்படாம கேட்டு நம்ம கற்றுக்கொண்டா எக்ஸாம்ல நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம். அதே மாதிரி தான் இதுல வீடியோ மூலமா வெளிப்படையா நல்லா பேசுனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ரிசல்ட் எப்படி வரும்? உதவி, நிறைய உதவி கிடைச்சு உங்களுக்கு அது ஒரு ரிசல்ட்டா ஒரு ஏன்னா உதவி கிடைக்கும். அது புரியுதானே நான் சொல்றேன். இப்ப கமரா பார்த்து சொல்லுங்க, அப்ப எப்படி சொல்றீங்கன்னு பாப்போம். என்ன பார்த்து தெரிகிறீங்க? எங்களுக்கு டாய்லெட் இல்ல, வீடு கிடக்கு, கதவு இல்ல, ஜன்னல் இல்ல, சமைக்கிறதுக்கு கிச்சன் ரூம் ஒழுங்கான இல்லாம இருக்கு. சமைச்சாலும் வெளியில வச்சு சாப்பிடுறது, புள்ள கொண்டு வந்து சாப்பிடுறது கொடுக்குறது, அதான் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. எங்களுக்கு என்ன ஒரு டாய்லெட் ஒன்று கிடைக்கணும். ஆனா வீட்டு கதவு இல்ல, ஜன்னல் இல்ல, அது மட்டும் கிடைக்கணும். ஆனா இப்படி அந்த வீடியோல கேட்கல தானே. அதான் பிரச்சனை. அதான் அந்த உதவின்றது கிடைக்கல போல. சரிதானே? அப்ப எதுக்காக வந்திருக்கோம் நினைக்கிறீங்க இன்னைக்கு? என்ன வீடியோ எடுத்து கொண்டு இருக்கிறோம், ஏன் என்ன நினைக்கிறீங்க? இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப என்ன வீடியோஸ் எல்லாம் பாத்துருக்கீங்களா? எப்ப என்ன வீடியோ லாஸ்டா பாத்தீங்க? இருந்த காய்ச்சது. நீங்க காய்ச்சது அதுல நீங்க ஒழுங்கா கதைக்கேயும் இல்லையே. அதுதான் ஒழுங்கா கதைக்கேயும் இல்லை. நீங்க நிறைய பேர் அதெல்லாம் பார்க்கவே இல்லை. நீங்க இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப உங்களோட கஷ்டத்தை நீங்க சொல்ற விதத்துல என்ன பாக்குற விலங்குதானே. என்ன இப்ப சும்மா நார்மலா பேசாம உங்களோட கஷ்டம் இல்லையே நீங்க உரியதை சொன்னாதான் நிறைய பேர் பார்த்து உதவி செய்யறதுக்காக முன் வருவாங்க. அப்ப உங்களோட வீடியோவை நம்ம போட்டோம்னாம இல்ல நிறைய பேர் பார்க்கவும் இல்லை, உதவியும் கிடைக்கல. அது விலங்குதான் உங்களுக்கு. இப்ப எங்கள்கிட்ட நீங்க கோவிக்கிறீங்களா? இல்லையா? சரி, ஓகே. அப்ப நாங்க போயிட்டு வரோம். என்ன சரி, முடிப்போம். என்ன சரி, முன்னுக்கு போயிட்டு முடிப்போம். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ இப்போ நான் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிற்கிறேன். நான் சொல்லியிருந்தேன், நானே உதவி கிடைக்காதக்கள்ற வீட்டை போய்த்து திரும்பவும் வீடியோ எடுத்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அதன் மூலமாகவும் உதவி கிடைக்கும் தானே. ஏன்னா அப்போ இந்த குடும்பத்துக்கும் உதவி கிடைக்கல, அதனால் திரும்ப வந்திருக்கிறேன். திரும்ப வந்து வீடியோ எடுத்து ஏன் 1 மாத காலமாயிட்டு அவங்களுக்கு வீடியோ போட்டு, அப்படி 1 மாத காலமாயும் ஏன் அவங்களுக்கு உதவி கிடைக்கலன்ட்டு அந்த வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா அவங்களோட கருத்தையும் பார்ப்போம். அதுக்கு பிறகு நீங்களே சொல்லுங்கள் ஏன் கிடைக்கலன்ட்டு. ஓகேங்க, நான் இப்போ முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லிடுறேன். இப்போ என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்க்குறீங்க தானே. ஏன்னா இப்போ நிறைய பேர் புதுசாக என்னோடய யூடியூப் சேனலை பார்க்குறீங்க. அப்போ ஒரு புது சப்ஸ்கிரைபர்ஸ் தான் நேற்று எனக்கு கால் எடுத்தாங்க, லண்டன்லேருந்து கால் எடுத்தாங்க. ஏன்னா லண்டன்லேருந்து சில நல்ல விஷயங்கள் சொன்னாங்க, என்னோடய சேனல்ற வளர்ச்சிக்காக நல்ல விஷயங்கள் சொன்னாங்க.
அப்போ உண்மையிலேயே கேட்கும்போது நல்லா இருந்துச்சுன்னு அதுவும் ஒரு சப்போர்ட் தானே. என்ன சில தவறுகள் செஞ்சுருந்தா அதை இப்படி செய்யுங்க தம்பி, இப்படி செய்தால் நல்லா இருக்குமென்று சொன்னாங்க. ஓகே, சில விஷயங்கள் நான் ஏற்றுக்கொண்டேன். ஓகே, இப்போ என்னோட சேனலில் என்னோட வீடியோஸில் அப்படியான சில குறைகள் இருக்குண்டு சில ஒன்று ரெண்டு நான் ஏற்றுக்கொண்டேன். ஆனால் சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது அவள் சொன்னதில்லை. அதில் என்னென்னா இப்போ நான் வீடியோ போடுறேன்னு யூடியூப்பில் வீடியோ போடும்போது என்னோட தொலைபேசி நம்பர் பார்த்து உதவிக்காக யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்க உதவிக்காக டிரெக்டாக என்னோட தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு அவங்களோட சிச்சுவேஷனை சொல்கிறாங்க. எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கு உதவி தேவைண்டு. அப்போ நானும் அவங்களோட பேசுவேன் நான். என்ன அப்போ உங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுது, உங்களோட நிலையை சொல்லுங்க. அப்பா இருக்கா என்ன உங்களோட சூழ்நிலையை சொல்லுங்க. ஏன்னா இப்போ நாங்கள் என்ன உதவி உங்களுக்கு எடுத்து தரணும்னு சொல்லுங்க என்று நாங்கள் கேட்போம் தொலைபேசி மூலமாக. அப்போ அப்படி கேட்கும்போது அவங்களோட சிச்சுவேஷன் அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு இதுதான் பிரச்சனை, எங்களுக்கு இந்த உதவி நீங்கள் எடுத்துட்டாங்கன்ட்டு. அப்போ எல்லா விடயத்தையும் ஃபோன் மூலமாகவே நாங்கள் அறிவோம், இவங்களுக்கு இதுதான் தேவைன்னு. என்ன அதுக்கு பிறகு நான் மேக்சிமம் அவங்களோட ஃபோட்டோவை கேட்போம். யாருக்காக உதவி எடுத்து கொடுக்க போகிறனோ அவங்களோட ஃபோட்டோவை கேட்பேன். அப்போ ஃபோட்டோ கேட்டு அப்பயே நம்பலானது. என்ன தொலைபேசி மூலமாக அவங்க சொல்கிறத வச்சு நம்ம இது உண்மைத்தன்மைன்னு நம்பலாம். அதனால் அவங்களோட ஃபோட்டோ கேட்பேன். ஃபோட்டோ கேட்டுட்டு அட்ரஸையும் கேட்பேன். அநேகமாக லொக்கேஷன் தான் வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொல்லுவேன். சிலர்களுக்கு அந்த ஃபோன் வசதி இல்லாதாக்கள்ற அட்ரஸை நான் எழுதி எடுப்பேன். ஏன்னா இப்போ எல்லாருக்கும் அந்த இன்டர்நெட் வசதி இருக்காது தானே, என்ன கஷ்டப்படுற அந்த குடும்பத்தில். அப்படி நான் கேட்பேன். இப்படித்தான் இன்னொன்று சொல்லணும்னா, இப்போ சம்மந்தப்பட்டாக்கள் தொடர்பு கொள்றதை விட இப்போ அவங்களோட ஊரில் சில கஷ்டப்பட்டாக்கள் இருப்பாங்கன்னு சொன்னால் அவங்களையும் அடையாளப்படுத்துகிறாக்களும் இருப்பாங்க. அது ஒரு டைப். ஓகே, அப்படி அவங்களோட தொலைபேசி மூலமாக அவங்களோட பிரச்சனை கேட்டுட்டு அவனோட ஃபோட்டோ நான் மேக்சிமம் வாங்கிட்டு அவனோட ஊருக்குள்ளே போக்குள்ளேயே அவங்கள பற்றி நான் கேட்பேன். இவங்க எப்படி அவங்களுக்கு கட்டாயம் உதவி தேவையான்னு நான் கேட்பேன். அப்போ அந்த இடத்துல சில விஷயங்கள் சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான், கட்டாயம் உதவி எடுத்து கொடுங்க தம்பி, உதவி தேவைப்படுற குடும்பம் தான் என்று அவங்கள சொல்லுவாங்க. சில இடங்களில் நாங்கள் இப்படி ஊருக்கு போய் கேட்கும்போது இல்லை, இவங்க கஷ்டம் இல்லை, அவங்க சொன்னதெல்லாம் போய் சொன்னவங்க, அப்போ இவங்களுக்கு நீங்கள் வீடியோ எடுக்காதீங்க, அவங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது, சில பொய்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி அதுக்கும் பிறகும் கன்ஃபார்ம் ஆகினதுக்கு பிறகு தான் அவங்களோட வீட்டை போயிட்டு நாங்கள் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறோம், நீங்கள் தயாராகிருங்க, நாங்கள் முன்னுக்கு சில விஷயங்கள் பேசிட்டு அப்படி உங்களோட வீட்டை வந்து வீடியோ எடுத்து உங்களுடைய நாங்கள் பேசுகிறோம், உங்களோட கஷ்ட நிலையை நீங்கள் சொல்லுங்கள், நான் நிறைய பேருக்கு தெரியப்படுத்துவேன்னு சொல்லி தான் என்னோட வீடியோஸ் ஹெல்பிங் வீடியோன்றது போய் கொண்டிருக்கு. ஆனால் அந்த அம்மா சொன்னாங்க, அது ஒரு அம்மா தான், ஒரு வயசில் ஒரு மூத்த அம்மா சொன்னாங்க, என்னோட வீடியோஸ் இப்போ தொடர்ச்சியாக எல்லாம் பார்க்கல என்று நினைக்கிறேன் நான். அப்போ இப்படி சொன்னாவோ நீங்கள் வந்து அவங்களோட வீட்டை போயிட்டே தகவல்கள் அறிங்கன்னு, என்ன உதவி தேவை என்னென்னு தகவல்கள் அறிங்கன்னு சொன்னாங்க. அப்போ அது இல்லை தானே, நாங்கள் தொலைபேசி மூலமாகவே அவங்களோட சில என்ன உதவி தேவைன்னு நான் கேட்டுட்டோம். அவங்களோட ஒரு அனுமதியோட நாங்கள் வீட்டை போயிட்டு வீடியோ எடுப்போம். அவங்களோட இப்போ அவங்களோட சமூகத்தோட நாங்கள் வீடியோ எடுப்போம். புரியுது தானே என்ன நான் சொல்கிறது என்னென்னு புரியுது தானே என்ன. இப்போ என்னோட அணையமான வீடியோஸில் நாங்கள் அவங்க போயிட்டு சரியாக்கா நீங்கள் தயாராகிருங்க, நாங்கள் வீடியோ எடுக்கிறோம்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுப்பேன். ஆனால் அந்த அக்கா சொன்னாங்க, அந்த அம்மா சொன்னாங்க, அப்படி இல்லை, நீங்கள் அவங்களுக்கு சொல்லாமையே போயிட்டு அவங்களோட வாயாலேயே சில விஷயங்களை கேளுங்கன்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்னால் டைம் வேஸ்ட்டு தானே என்ன. இப்போ இப்படிலாம் நாங்கள் உண்மைத்தன்மையை விசாரித்ததுக்கு பிறகுதான் அவங்களோட வீட்டை போயிட்டு நாங்கள் கேமராவை ஒன் பண்ணுறோம் என்ன. ஓகே, இப்போ நான் என்ன சொன்னேன்னு புரியுது தானே என்ன. நாங்கள் தொலைபேசி மூலமாகவே அவங்களோட என்ன தேவைண்டு நாங்கள் ஃபுல்லாக அறிஞ்சுதான் நாங்கள் போகிறோம். அவங்களோட ஃபோட்டோ காட்டி ஊரில் நல்லா விசாரிச்சுட்டு தான் அதுக்கு பிறகு தான் அவங்களோட வீட்டை போகிறோமே தவிர அவங்களோட வீட்டை போய்த்து அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நாங்கள் கேட்குறல தானே என்ன. ஓகே, என்னோட வீடியோஸ் எல்லாம் உண்மையாக கஷ்டப்படுறாக்கள்ற வீடியோஸ் தான் நான் போடுறேன். நாங்கள் ஒரு வீட்டை வந்திருக்கிறோம், நாங்கள் வந்தது அவங்களுக்கு தெரிய, அப்போ அவங்கள்ட்ட போகிறோம், நாங்கள் அப்படி கேமரா ஆன் பண்ணிகிட்டே போகிறோம். அப்போ சில விஷயங்கள் அங்கே இருக்குது தானே. இப்போ ஒன்றும் நாங்கள் வந்தது தெரியாதவங்க, அப்போ அவங்களோட எப்படி இருக்கு. இதுக்கு முதலெல்லாம் அவங்களோட வீட்டை போயிட்டு உரியாக்கள வீட்டை போயிட்டு அக்கா நாங்கள் வீடியோ எடுக்க போகிறோம், நீங்கள் தயாராக இருங்கன்னு சொல்லி போட்டு தான் வீடியோ ஆரம்பிப்பேன். ஆனால் இப்போ அப்படி இல்லை, நாங்கள் வந்ததே தெரியும் அவங்களுக்கு. ஓகே, அப்போ போய் பார்ப்போம் என்னதான் நடக்குதுண்டு. அப்படியே போயிட்டு என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். என்ன எங்களுக்கும் புதுசு தான், அவங்கள்ட்ட சொல்லாமல் அவங்களோட நான் கேமரா கொண்டு போனதுக்கு பிறகு அவங்களோட ரியாக்ஷன் எப்படிருக்குன்னு பார்ப்போம். ஓகே, 1 மாத காலமாகியும் ஏன் இவங்களுக்கு உதவி கிடைக்கலன்னு தொடர்ச்சி பார்த்தா தான் என்னென்னு புரியும். என்ன எதிர்பாருங்கள்னு சொல்லலாம். அப்போ கட்டாயமாக இந்த வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள்.
ஓகேங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, போவோம், போயிட்டு என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். அவங்களோட வீடு எங்கேயோ இருக்குது, நாங்கள் எங்கேயோ கேமரா ஆன் பண்ணிட்டு இப்போ போகிறோம். எல்லாம் ஒரு இதுதான். ஓகே, அவனோட வீட்டை வந்தாச்சு. வந்து ஐயா சேட்டு போட நீங்க பார்த்தீங்களா? குளிச்சு தந்து நீங்க எங்க மகளங்க குளிக்கிறோம் என்ன பாத்தீங்களா? இதுதான் பிரச்சனை என்ன, குளிக்கிறாங்க. வேலை திட்டங்க அவ ஏன் கோல் எடுக்கல? ஏன் கோல் எடுக்கல? வேற ஏதாவது பாத்தீங்களா? வீடியோ ஓடி கொண்டிருக்கி புல் எடுத்து காரணம் யாரு புல்ல? மகள் குளிக்க போயிட்டாங்களா? விலங்குல நாங்க அப்படித்தானே டெய்லி ஒரு வீடியோ போட்டா இருக்குன்னு என்ன லேட் ஆகுமா வர? லேட் ஆகுமா வர? வந்துருவாவா? இதுதான் நாங்க வீடியோ எடுத்த அக்காட அப்பா. என்ன உதவியை கேட்டீங்க நீங்க? உங்களோட மகள் என்ன உதவி கேட்டாங்க? முக்கியம். எத்தனை நாள் நான் வீடியோ எடுத்து தெரியுமா? ஒரு மாத்தி ஆயிடுச்சு. லேட் ஆகுதுன்னு பாத்தீங்க தானே? ஓகே, அப்ப நம்ம அந்த அக்கா வந்ததுக்கு பிறகு கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா இதுதான் அப்ப நாங்க அவங்ககிட்ட சொல்ல வந்தா இப்படிதான் என்ன அந்த அக்கா அதான். ஓகே, இப்ப நான் சொன்ன மாதிரி தான் அக்காட்ட சொல்லல, அக்காட்ட சொல்ல மட்டும் வந்தாங்க. அப்ப அக்கா வீட்டை இல்ல என்ன குளிக்க போயிட்டாவோ. ஓகே, கட் பண்றேன். இப்ப அக்கா வந்ததுக்கு பிறகு ஆரம்பிக்கிறேன். ஓகே, இப்ப அக்காட்ட சொல்லாம வந்ததானே நாங்க அக்கா இல்ல குளிக்க போயிட்டாவோ. இப்ப வந்துட்டாவோ திரும்பி. ஓகே, அக்காட்ட போயிட்டு பேசுவோம். அக்கா என்ன குளிக்க போனதா என்ன சொல்லாம வந்துட்டேன் வேணா உங்கள்கிட்ட. வாங்கண்ணக்கா வெளியில நிற்போம். மாதுளங்கா என்ன இதெல்லாம் பிள்ளைகள் நிற்காங்களா? ஸ்கூலுக்கு போயிட்டாங்க என்ன? சரி, ஓகே. இப்ப நாங்க ஏன் வரலன்னு யோசிச்சுனீங்களா? ஒரு முடிவும் இல்ல வரையும் இல்லைன்னு யோசிச்சீங்கன்னா எத்தனை ஒரு மாதம் இருக்கும் வீடியோ எடுத்து? நாளைக்கு ஒரு மாசம். அப்ப சரியா வந்திருக்க ஒரு மாசம் கழிச்சு. அப்ப எதுக்காக வந்திருக்க நினைக்கிறீங்க இன்னைக்கு? என்ன முடிவு வீடியோ எடுத்து கொண்டு இருக்கிறோம். ஏன் என்ன நினைக்கிறீங்க? இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப என்ன வீடியோஸ் எல்லாம் பாத்துருக்கீங்களா? எப்ப என்ன வீடியோ லாஸ்டா பாத்தீங்க? இருந்த காய்ச்சது. நீங்க காய்ச்சது. அதுல நீங்க ஒழுங்கா கதைக்கவே இல்லையே. அதுதான் ஒழுங்கா கதைக்கவே இல்லை. நீங்க நிறைய பேர் அதெல்லாம் பார்க்கவே இல்லை. நீங்க இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப உங்களோட கஷ்டத்தை நீங்க சொல்ற விதத்துல என்ன பாக்குற விலங்குதானே என்ன? இப்ப சும்மா நார்மலா பேசாம உங்களோட கஷ்ட நிலையை நீங்க உரியதை சொன்னாதான் நிறைய பேர் பார்த்து உதவி செய்யறதுக்காக முன் வருவாங்க. அப்ப உங்களோட வீடியோவை நம்ம போட்டோம்னாம இல்ல நிறைய பேர் பார்க்கவும் இல்லை, உதவியும் கிடைக்கல. அது விலங்குதான் உங்களுக்கு. இப்ப எங்கள்கிட்ட நீங்க கோவிக்கிறீங்களா? இல்லையா? அதுக்காகத்தான் திருப்பி ஒரு தரம் அக்காட்ட வருவோம். நாங்க முடிவெடுத்த நாங்க உதவி கிடைக்காதாக்கிற வீட்டை போயிட்டு திருப்பி ஏதாச்சும் பேசி என்ன இப்ப நீங்களே சில கருத்துக்களை சொல்லுவீங்க தானே. இப்ப ஏன் உண்மையிலே கஷ்டப்படுறதாலதான் வீடியோ எடுத்து போட்டுனாங்க. அப்படி போட்டும் நிறைய பேர் கிடைச்சு கொண்டு குலைனத்துக்கு எனக்கு கிடைக்கல என்று என்ன உங்களுக்கு கொடுங்கண்டு யாராச்சும் எனக்கு சொல்லல. உங்களுக்கு இந்த அக்கடை உங்களோட வீடியோ பார்த்து இந்த அக்கா கொண்டு கொடுங்க டாய்லெட் கட்டுறதுக்கு சொல்லல. அதனால நாங்களும் வரல. எனக்கு காசு வந்தது இப்படித்தான். நீங்க வீடியோ எடுக்க போகும்போது அங்க கஷ்டப்படுறாங்க இருந்தா கொடுங்க என்று சொன்னாங்க.
அது வேறு, அது வேறு. ஆனா உங்களோட வீடியோ போட்டதுக்கு பிறகு இந்த அக்காக்க கொண்டு காசு கொடுங்கன்னு யாரும் சொன்னதில்ல. அதனாலதான் திரும்ப ஒரு தடவை வந்திருக்கோம். என்ன அக்காட நிலைமையே அந்த வீடியோ பார்க்கலாட்டி போயிட்டு பாருங்க அக்கா. சில விஷயங்கள் சொன்னாங்க. அக்கா கவலையா இருக்கு அக்கா. அவ்வளவுதான் கிடைக்கலன்னு. கவலை. எனக்கு ஏச வரீங்களா? அப்படி இல்ல. என்ன வீடியோல மெனக்கெட்டு பேசினாங்க. என்ன தம்பி நீங்க உதவி கொண்டு வரலன்ற மாதிரி. அப்ப என்ன சொல்றீங்க இப்ப? என்ன மனசுல இருக்கிறத சொல்லுங்களேன் இப்ப. உண்மையிலேயே என்ன சரிதானே? ஏன்னா இப்ப உங்களோட மனசுல இருக்கிறத சொல்லுங்களேன். உங்களுக்கு உதவி கிடைக்கிறதுக்கான கிடைக்கல. இப்ப அந்த உங்களோட மனசுல இப்ப என்ன தோணுதுன்றத நீங்க சொல்லுங்களேன். என்ன இப்ப மனசுல இருக்கிறத சொல்லுங்க. எதுனாலும் சரி. இப்ப எங்களுக்கு ஏசுறனாலும் பிரச்சனை இல்லை. நீங்க சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. சொல்லுங்க. இப்ப மனசுல என்ன நினைக்கிறீங்க? இப்ப கவலையா இருக்கா? என்ன கிடைக்கலையான கவலைதான். நமக்கு டொய்லெட் தான் முக்கியம். அதுதான் இப்ப கஷ்டமா இருக்கு. இப்ப டொய்லெட்ல இந்த பிள்ளைக்கு வகுப்பு சைக்கிள் ஒன்று கிடைக்கணும். அதுதான் பெரிய கவலையா இருக்கு. இப்ப கிடைக்கலையாண்டு சைக்கிள் உண்டுமா? சைக்கிள் ஒன்றும் டொய்லெட் டொய்லெட் உண்டு எங்களுக்கு முக்கியம். இல்ல நீங்க கேக்குறதுல ஒரு பிழையும் இல்லை. என்ன இப்ப என்னன்னு சொன்னா இப்ப கஷ்டப்படுறாக்களுக்கு உதவி செய்யறதுக்காக நிறைய பேர் தயாரா இருக்கிறாங்க. ஏன்னா அப்ப நீங்க கேட்கிற விதத்துல இருக்கு. இப்ப நீங்க கேட்குறீங்க சைக்கிள் இல்ல மகளுக்கு, அதுக்கு ஒரு டொய்லெட் இல்லைன்னு சொல்றீங்க. முக்கியமா டொய்லெட் என்ன இப்ப உங்களோட என்னென்ன தேவையோ நீங்க அதை நீங்க ஒரு தைரியமா சொல்லணும். என்ன தயங்காம வெக்கப்படாம வீடியோ மூலமா பேசுறமேன்னு வெக்கப்படாம நீங்க கேட்கணும் தானே. அந்த வீடியோல அதுதான் ஒரு பிழையா இருந்தது. விளங்குதான் உங்களுக்கு? நீங்க சொல்லுங்க, மனசுல இருக்கிறது நீங்க சொல்லுங்க. நீங்க ஒரு வெக்கம் படத்தை வரல, உங்களோட மனசுல இருக்கிறத சொல்லுங்க. ஒரு நல்ல வீடு இல்ல, வீட்டுக்கு கதவு இல்ல, நான் டொய்லெட் இல்ல, எவ்வளவு கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. என்னத்தை சொல்றேன் மாதிரி இருக்கு. எவ்வளவு எல்லாம் தேவையா இருக்கு. ஒன்றும் பாருங்க கதவு இல்ல, இங்கல இது பிராந்த அப்படி கிடக்கு, டொய்லெட் இல்ல, எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அதுதானே தொழிலும் இல்ல, கஷ்டமா. இப்ப மாசம் கூட தொழிலே இல்ல தம்பி. ஒரு மாசம் கூட தொழிலே இல்ல, சாப்பிடறதுக்கு கூட என்ன கஷ்டமா இருக்கு. அப்படி இல்லைங்க எப்படி நாங்க கஷ்டமா இருக்கு. தொழில் இப்ப ஒரு 10 நாள் தொழில் செஞ்சாங்க, ஒரு 20 நாள் தொழில் இல்லை. என்ன வந்து ஒரு இன்றைக்கு ஒரு மாசம் தொழில் செஞ்சு அன்றைக்கு சாப்பிடறதுக்கு கூட கஷ்டமா இருக்கு. சொல்றதுக்கு என்ன. அப்ப அவங்களோட பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, கிளாஸுகளுக்கு என்ன பொறுத்தளவு இன்றைக்கு அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை அனுப்புறதுக்கு. அவ அனுப்பல கிளாஸுகள். ஒரு ஆளுக்கு காலையில சாப்பாடு கொடுப்பாங்க, வைக்க சாப்பாடு இல்ல. ஆனா இன்றைக்கு காசு கொடுக்க காசு இல்ல, சும்மா போறாங்க. இப்ப பழைய வீடியோவில் மகள்களும் இருக்கிறாங்க, ஆனா இப்ப இல்ல, ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஆனா ஸ்கூலுக்கு தவறாம போறாங்க. நேற்று மட்டும் லீவ் சொல்லி போய் வந்துட்டாங்க, காலையில போயிட்டு வந்துட்டாங்க. அப்ப நாங்க என்ன செய்யறோன்னு நாங்க தெரியப்படுத்துறக்க அதன் மூலமா உதவி கிடைச்சா ஒண்ணு தந்திருக்கலாம், கிடைக்கல. என்ன செய்யறேன் நாங்க, அதுதான் நம்மளோட மனசுல இருக்கிறது தானே, வேற ஒன்றும் இல்லையா? வேற எவ்வளவு கஷ்டம் இருக்கு எனக்கு. நீங்க சொல்லுங்களேன் பாப்போம், என்ன சொல்றீங்கன்னு பாப்போம். அதான் கஷ்டத்தை வந்து நான் சொல்றதுதான், கஷ்டங்களை சொல்றதுக்கு தயங்கக்கூடாது. என்ன இப்போ சொல்லுவாங்க, படிக்கிற காலகட்டத்தில் சொல்லுவாங்க, விட தெரியலாட்டி டீச்சர்ஸ் மார்ட்ட போயிட்டு அல்லது படிக்கிற பிள்ளைகள்ட்ட அதை புரிஞ்சுக்கொள்ளணும் தானே. என்ன அதை ஒன்று சொல்லுவாங்க, என்ன தெரியலாட்டி தெரியாம இருக்கக்கூடாது, போயிட்டு தெரிஞ்சுக்கொள்ளணும். என்னென்றாலும் கேட்டுனாலும் பொடி சொல்லித்தடான்னு சொல்லியாச்சும் அதை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும்னு சொல்லுவாங்க. என்ன டீச்சர்ஸ் மாதிரி பெரியாக்கெல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இதுலையும் கஷ்டத்தை சொல்றதுக்கு வைக்கப்படக்கூடா, தயங்கக்கூடா. ஏன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க, இப்போ நம்மளோட கஷ்டத்தை நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும், வீடியோ போட்டோ எல்லாருக்குமே தெரியும்ன்ற மாதிரி எல்லாம் யோசிப்பாங்க நிறைய பேர். அப்படி யோசிக்கக்கூடாதா? ஏன்னா அதுக்கு இதுக்கு சம்பந்தம். இந்த கல்விக்காக நம்ம ஒரு வெக்கப்படாம கேட்டு நம்ம கற்றுக்கொண்டா எக்ஸாம்ல நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம். அதே மாதிரி தான் இதுல வீடியோ மூலமா வெளிப்படையா நல்லா பேசுனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ரிசல்ட் எப்படி வரும்? உதவி, நிறைய உதவி கிடைச்சா உங்களுக்கு அது ஒரு ரிசல்ட்டா ஒரு ஏன்னா உதவி கிடைக்கும். அது புரியுதானே நான் சொல்றேன்? உங்களுக்கு மட்டும் இப்படி சொல்லலை, நிறைய பேருக்கு இது நான் சொல்றேன். ஏன்னா தயங்கக்கூடா,
சரி அப்ப எனக்கு டொய்லெட் தாண்ட முக்கியம் அதுதானே முக்கியமா இருக்கு அது இல்லை ஸ்கூலுக்கு போறது ஒரு சைக்கிள் அது ம் இந்த வீடு என்ன கிடக்கு கதவும் இல்லை ஜன்னலும் இல்லை கிடக்கு ஜன்னலும் இல்ல ஒன்றும் இல்லை இப்ப சமைக்கிறதுக்கு நேத்தும் ஒரு வீடியோ எடுத்தனான் தான் அதுல கூட ஓட்டு மூடுன்றது கட்டல அப்ப இதுவும் அதே மாதிரி தானே ஓட்டு மூடெல்லாம் கட்டல ஓட்ட மட்டும் இந்த கவுட்டு கிச்சன் சாப்பாடு இப்படி கிடக்கு பாருங்களேன் ம் சமைக்கிறதுக்கு இடம் இல்லை இப்ப மழை சாமந்துக்கண்டின்னா அன்றைக்கு சமையல் இல்லை இப்ப நான் ஒரு யூடியூபர் தானே நான் எவ்வளவு சத்தமா கதைக்கிறேன் ஆனா நீங்க அந்த சத்தங்கள் வருதில்லை ஆனா உங்களோடதுல ஒரு மைக் ஒன்று இருக்கு வெண்ட சத்தத்துக்கும் உங்களோட சத்தத்துக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்கு பாக்குறாக்கள் நினைப்பாங்க மைக்லாம் பிரச்சனை நினைப்பாங்க என்ன ஆனா வந்து நீங்க சத்தம் போட்டு காய்ச்சி தானே அது விளங்கும் அது விளங்குதானே இப்ப நாங்க வந்து உங்களை ட்ரைனிங் ஒன்றும் தரலானே இப்படித்தான் கதைங்கண்டு கிழமை கணக்குல நாங்க ட்ரைனிங் தரல இப்ப நாங்க வந்து என்ன உங்கள்ட்ட சொல்றேன் அப்ப உங்களோட தன்மை உங்களுக்கு என்ன எப்படி பேச்சு திறமை இருக்கு அதை நீங்க சொல்லுவீங்க என்ன அது சில ஆக்களுக்கு இந்த மைக்ல பிரச்சனை ஒன்றும் இல்லை என்னோட கதைக்கிறாக்களும் ஒரு வடிவ சத்தம் போட்டு காய்ச்சாதான் தெளிவாகவும் விளங்கும் அதுக்குத்தான் இப்ப நான் சொல்றேன் நீங்க கதைக்கிறீங்க எனக்கு கூட விளங்கல அவ எப்படி பாக்குறாங்களே கூட அந்த வீடியோலையும் தான் நீங்க கதைக்கிறீங்க என்ன கதைக்கிறீங்கன்னு விளங்கல சத்தம் போட்டு கதைக்கணும் இப்ப நான் சொன்னதுதான் அதான் அப்போ நீங்க அப்படி சத்தம் போட்டு நீங்க பழகலை போலன்னு அந்த உங்களுக்கு அப்படித்தான் பேசுவீங்க ஆனா அந்த வீடியோ மூலமா பாக்குறாக்களுக்கு அது வித்தியாசமா தெரியும் என்ன சத்தமே வருது இல்லைன்னு அதான் நாங்க ஒன்றுண்டா நாங்க கிளியர் பண்றோம் தெரியப்படுத்துறோம் இப்படித்தான் நம்ம யூடியூப் வீடியோ செஞ்சா இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு என்ன அதெல்லாம் ஒரு கடந்துதான் நாங்க இதெல்லாம் சமாளிச்சுதான் வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறோம்னு நான் தெரியப்படுத்துறேன் சரியாக்கா இப்ப கூட நீங்க திரும்பி தானிக்கிங்க இங்க முன்னுக்கு பாக்குறீங்கல்ல முன்னுக்கு பார்த்து கேட்கணும் புலம்பெயர்ந்த தமிழர்கள்ட்ட நான் கஷ்டப்படுறேன் உண்மையிலேயே எங்களுக்கு உதவி தாங்கன்னு நீங்க தைரியமா கேட்கணும் தானே நீங்க என்ன பார்த்து அங்கே முகத்தை மறைக்கிறீங்க அப்ப என்ன கூச்ச சுபாவம் பண்றீங்க உங்களுக்கு அதான் சொல்ல வந்தேன் நாங்க இப்ப வீடியோ போடுறோம் தானே இப்ப நான் கேளுங்க பாப்போம் பாப்பா எப்படி கேட்கறீங்கன்னு அந்த வீடியோலாம் கேட்கல பாருங்களா ஒழுங்கான வீடு இல்ல கதவு இல்ல ஜன்னல் இல்ல கிச்சன் ரூம் என்ன அப்படி கிடக்கு பாருங்களா இதான் கிச்சனா இதுதான் கிச்சன் இதா இதுக்குள்ள சமைக்கிறது இதான் சமைக்கிறேன் இதுதான் சமைக்கிறது பாருங்களா இந்த அடிக்கு அடுப்பு இப்ப இதானும் கூட கோப்ப சாமானலாம் வெளியில இருக்கி காக்கா வந்து நிக்காதா காக்கா நிக்கிறா என்ன இதான் கொண்டு உள்ளுக்குள்ள வச்சுதான் சாப்பிடுறோம் வெளியில மேல சமைக்கிற அடுப்பை காட்டுங்க முக்கியமா இப்ப நாங்க இங்கே வந்து உதவிக்காக வீடியோ போட்டோம்னா படிக்கிற பிள்ளைகள் 2 பேர் இருக்கிறாங்க பொம்பளை பிள்ளைகள் அதோட சேர்த்து கூலி வேலைக்கு தான் போற வரோம் இவரோட கணவர் அதனாலதான் உதவி கேட்டிருந்த வீடியோ போட்டுனாங்க இப்ப பார்த்துருப்பீங்கன்னு ஒரு கிச்சன் கூட இல்லை வெளியெல்லாம் சமைக்கிறாங்க அவங்களோட சாப்பாடு தட்டுகள் தான் வெளியில இருக்கு வீடு கூட மோட்டோடெல்லாம் கட்டல பிளோக்கெல்லாம் கட்டிருக்கிறாங்க இப்ப எத்தனை அமௌண்ட் கட்டினு சொன்னீங்க இது வந்து 2011 கட்டிருந்தாங்க 2011 கஷ்டப்பட்டு கதுக்குறீங்க சத்தங்கள் வருதில்லை அது சத்தம் போட்டு அது எங்க நான் சத்தம் போட்டு அதான் எங்களுக்கு தெரியும் நீங்க உங்கள்ட்ட இருந்து அவ்வளவுதான் நாங்க எதிர்பார்க்கலாமே அது எங்களுக்கு விளங்கும் ஆனா பாக்குறாக்கள் அப்படி நினைக்க மாட்டாங்க மைக்லாம் பிரச்சனை நினைப்பாங்க சிலாக்கள் எல்லாரும் மண்டல சிலாக்கள் தான் அப்படி அப்ப நாங்களும் எவ்வளவு இப்போ உங்களோட வீடியோ எடுக்கிறதுக்காக நாங்க எவ்வளவு தூரம் இருந்து வந்து 1 மணித்தேலம் 2 மணித்தேலம் மெனக்கட்டுன்னு மெனக்கட்டு போட்டு நாங்க அதுக்குரிய பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கல என்ன அப்ப அதுவும் எங்களுக்கு கவலையா தானே இருக்கும் டொய்லெட் கட்டுறேன்னு சொன்னா 1 லட்சக்கணக்கில் காசு வேணும்னு அது உங்களுக்கு ஒரு இது வரல சரி இப்ப நான் சொல்றதை சொல்லி தானே எல்லாத்தையும் சொல்லியாச்சு தானே இப்ப நீங்க தான் சொல்லணும் இப்ப நாங்க போயிட்டு வரையா இப்ப கவலையா இருக்கேன்னு கடுக்கவலையா இருக்கு நான் 2 தரம் வீடியோ எடுத்துட்டாங்க வந்து சரி இது மூலமா கிடைக்கலாம் அதுக்குத்தான் இப்ப கமரா பார்த்து சொல்லுங்க அப்ப இப்படி சொல்றீங்கன்னு பாப்போம் என்ன பார்த்து தெரிகிறீங்க எங்களுக்கு டொய்லெட் இல்ல
இந்த வீடு கிடக்கு கதவு இல்லை ஜன்னல் இல்லை சமைக்கிறதுக்கு கிச்சன் ரூம் ஒழுங்கான இல்லாம இருக்கு இப்ப சமைச்சாலும் வெளியில வச்சு சாப்பிடுறது புள்ள கொண்டு வச்சு சாப்பிடுறது கொடுக்குறது அதான் எங்களுக்கு போய் கஷ்டமா இருக்கு எங்களுக்கு என்ன ஒரு டொய்லெட் ஒன்று கிடைக்கணும் ஆனா வீட்டு கதவு இல்லை ஜன்னல் இல்லை அது மட்டும் கிடைக்கணும் ஆனா இப்படி அந்த வீடியோல கேட்கல தானே அதான் பிரச்சனை அதான் அந்த உதவின்றது கிடைக்கல போல சரிதானே ஓகே அப்ப என்ன இன்னொரு தரம் அக்கடை வீடையும் காட்டிடுவோம் இந்த வீடியோலையும் காட்டிடுவோம் அப்ப டொய்லெட் கட்டுன்ற எவ்வளோத்தக்கா கட்டுவீங்க நீங்க இப்ப ஜிஎஸ்டி எல்லாம் கேட்கணும் தானே உங்களோட சொந்த காணி தானே இங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த இடம் தான் அதெல்லாம் கேட்டுதான் நாங்க வீடியோ உங்களோட பெஸ்ட் வீடியோ எடுத்து நாங்க எல்லாம் விசாரிச்சு போட்டுதான் எவ்வளோத்த கட்ட போறீங்க டொய்லெட் அப்ப இந்த இடத்துலனா பெரிய ஒரு மரம் இருந்திருக்கு என்ன இവിടத்தானா பிஹெச் எல்லாம் சொல்லி ஏற்கனவே பார்த்து வச்ச இடமா பார்த்து வச்சு ஒரு வந்து மாட்டுவர் லம்பட்டி தரல திருப்பி நாங்க மூடி போட்டோம் இப்ப உதவிக்காக வந்திருக்காங்க இப்ப அரசாங்கத்தின் மூலமா அப்ப அது கிடைக்கல திரும்ப மூடித்தீங்க ஆனா இந்த இடத்து தான் சொன்னவங்க இப்ப என்ன அக்கா எத்தனை மணி காடினு சொன்னீங்க இது என்ன பாம்பு புத்தா மிஞ்சி பாருங்களேன் பாம்பு புத்தா பாம்பு இருக்கா உள்ள இருந்தது பாம்பு இப்போ எடுத்துட்டோம் நாங்க பாருங்களேன் எப்படி கிடக்குண்டு இப்ப இதுக்குள்ள பாம்பு இருக்குமா இல்ல இருக்கும் தம்பி பாம்பு இருக்கு நமக்கு தெரியுமா இருக்கா இல்லையாண்டு பாம்பு இருக்கும் என்ன பக்கத்துலயே அங்கல வயல் காடுகள் அப்படித்தானே உள்ளுக்குள்ள கொங்கிரீட் தானே போட்டிருக்கீங்க விடிஞ்சு ஒரு மலைக்கு இடிஞ்சு அப்படியே விழுந்துட்டு அதுக்கு தான் மலை வெட்டின பாம்பு இருந்து அதானே என்ன இந்த பக்கத்துல காடு கட்டாயமா இருக்க முடியல இல்ல இருக்காம இருக்காது நீங்க அசிலத்துல மூடி விட்டு உள்ளுக்குள்ளே மேல ஏறித்தானே ஹோட்டல் ஏறி அது பூசாத சிவர் வேற டக்குனு ஏறிடும் சரி ஓகே இப்ப அதுதானக்கா சரிதானே இப்ப சில விஷயங்களை உங்கள்கிட்டையும் சில விஷயங்கள் சொல்லணும் சில விஷயங்களையும் தெரியப்படுத்தணும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்த சரி ஓகே அப்ப நாங்க போயிட்டு வரேன் என்ன சரி முடிப்போம் என்ன சரி முன்னுக்கு போய் இதை முடிப்போம் சரி அப்ப பெரிய ஒரு பரவாயில்ல என்ன எவ்வளோத முன்னுக்கு சரி அப்ப என்ன செய்யறக்கா மனவருத்தப்படக்கூடாது நம்பிக்கைன்றது வேணும் கட்டாயமா நான் வீடியோ எடுத்தாக்களுக்கு எல்லாம் உதவி கொடுப்பேன் சரியா கொஞ்சம் தாமதமானாலும் ஆனா கட்டாயம் கிடைக்கும் டொய்லெட் தான் முக்கியம் பாருங்கள் அதுதான் முக்கியமா டொய்லெட் இல்லாதான் கடன் கஷ்டமா இருக்கு எங்களுக்கு இப்ப வயசுக்கு வந்து வர பிள்ளைகள் இருக்குதானே அதுதான் முக்கியமானது எத்தனையா மண்ணு படிச்சிருக்கீங்க இயக்கத்து பிரச்சனையால 5ஆம் ஆண்டு மட்டும் தான் படிச்சேன் 5ஆம் ஆண்டு மட்டும் படிச்சிருக்கீங்க இங்க கண்ணு கூட போறதுக்கு எங்களுக்கு பிரச்சனையா போயிட்டு அதுக்காக போய் படி கட்டமில்ல ஓடி வார பிரச்சனையில இருந்து நாங்க பள்ளியை விட்டுட்டோம் அது சரி அப்ப காசெல்லாம் தான் எண்ணுவீங்களா எவ்வளவு வரைக்கும் கணக்கு தெரியுமா கணக்கு இல்ல 5ஆம் ஆண்டு படிச்சிருக்கீங்க இப்ப நான் காசு தந்த மட்டும் எண்ணுவீங்களா எவ்வளவு இருக்கேன் இல்லையா இல்ல தெரியுமா சொல்லுங்களேன் தெரியுமா சரி ஓகே கண்ணில் பக்கெட்டுக்குள்ள இருக்கிறாரு சரியா நீங்க பார்த்து என்னங்க என்ன பார்க்க சந்தோஷமா இருக்கா எப்படி ஃபீல் பண்றீங்க உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு இப்ப சொல்லுங்க நீங்க சொல்லுங்களேன் உங்களுக்கு டொய்லெட் கட்டுறதுக்கு தான் கொண்டு வந்திருக்கீங்க எப்படி இருக்கு இப்ப சொல்லுங்க இந்த தருணத்தை சந்தோஷமா இருக்கா சந்தோஷமா இருக்கு சத்தம் மட்டும் கதைக்கிறவள் என்ன அக்கா என்ன செய்யறது அக்காட்ட அவ்வளவுதான் பாரு சத்தம் நாங்க என்ன செய்ய முடியும் சந்தோஷமா இருக்கா சரி எண்ணி பாருங்களேன் பாப்போமே கணக்கு தெரியும்னு சொன்னீங்க சத்தம் மட்டும் என்னங்க ஆகும் எத்தனை 5000 ஆள் இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க அது அம்மா வந்தாலும் பரவாயில்ல என்ன அம்மா வீடியோல வந்தா பரவாயில்லையா
எனக்கு தட்டு பிடிச்சு ஆ அதான் அப்ப சரி நானே என்று அதான் கேட்டேன் நான். சரிதானே இது கொஞ்சம் கூட தொகைன்றதால தான் நான் கேட்டேன். நான் முதல்ல காசு தந்தா நீங்க கணக்கு பார்ப்பீங்களா, எத்தனை இருக்குன்னு சொல்லுவீங்களா. சரி 5000 எத்தனை இருக்குன்னு பார்ப்போம். சரியா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40. இதில் 40 5000 இருக்கு. அப்போ எவ்வளவு சொல்லுங்க. நீங்க படிச்சுன்னு சொன்னீங்க, அஞ்சு பண்ண மாட்டோம் படிச்சாலன்னு சொன்னீங்க. சரி சொல்லுங்களேன். 5000 40 இருக்கு. அப்போ 10,000 எவ்வளவு வரும்? 1 லட்சம். 10,000 எவ்வளவு? 1.5 லட்சமா? அவ சரி அவங்கள கணக்கு சரியா? கணக்கு கொஞ்சம் கணக்கு கொஞ்சம் பிள்ளைக்கல 10 இதுல 40 இருக்கு. 10,000 எவ்வளவு அது கூட தெரியாம இருக்கீங்க. அப்ப 3,000 எவ்வளவு? 15. அப்ப 5,000 கொஞ்சம் எனக்கு தெரியாது. அதுதானே கொஞ்சம் பெரிய தொகைன்றது எனக்கு குழம்புது. சரி அப்ப இதுல 2 லட்சம் இருக்கு. நினைச்சீங்களா 2 லட்சம் கிடைக்குமெண்டு? இப்ப கூட ஒரு 5 நிமிஷத்துக்கு முதல் நினைச்சிக்க மாட்டீங்களா? நினைக்கல. இப்ப நான் தருவேன். நீங்க நம்பிட்டீங்க. ஏன்னா இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் ஒரு சர்ப்ரைஸ் அதான் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லிப்பட்டு வரல உங்களுக்கு உதவி கிடைக்கலன்னு. நான் சொல்லிப்பட்டு வந்தது உதவி கிடைக்காதாக்கள் நான் திரும்பவும் தெரியப்படுத்துறேன். அதன் மூலமா உதவி கிடைக்கணும்ன்ற மாதிரி தான் நான் சொல்லிப்பட்டு வந்தேன் நான். சரி ஓகே. அவங்களுக்கும் ஒரு சர்ப்ரைஸா தான் இருக்கும். சரியானே? எதிர்பாராதது எதிர்பாருங்கள். ஏன்னா கட்டாயமா இப்ப என்ன நம்பி நீங்க வீடியோ எடுத்தீங்க. நீங்க சொல்ல போனா இப்ப இதுக்கு முன் நடந்ததெல்லாம் உண்மைதான். அது ஒரு மாற்றம் இல்லை. நீங்க அந்த வீடியோ ஒழுங்கா பேசவும் இல்லை. கஷ்டம்தான். ஒரு நிலையை பார்த்தா கஷ்டம்தான். ஆனா அது எப்படி வெளிப்படுத்துற, மக்களுக்கு எப்படி தெரியப்படுத்துற, எப்படி பேசுற என்று தெரியாம இருந்த நீங்க. என்ன இதுக்கு முதல் நடந்ததெல்லாம் உண்மைதான். நீங்க சொன்னது நான் பேசினதெல்லாம் உண்மைதான். ஆனா ஒன்று வேண்டும், உதவி கிடைக்கல என்று சொன்னது நான் சும்மா சொன்னேன்னா மத்த எல்லாம் உண்மைதானே. அப்படியே பேசணும். இப்ப நான் சொன்ன மாதிரி தான் தைரியமா பேசணும். சரியா? இதுக்கு பிறகு ஒரு வீடியோ எடுக்க போறோம் தானே கட்டி முடிஞ்சதுக்கு பிறகு. அப்ப அதுலயாச்சும் நல்லா பேசுவீங்களா? நீங்க எடுங்க என்ன சத்தம் மட்டும் பேசுறதுக்கு. ஓ அவங்களோட அப்பா கொடுக்கன்றீங்க ரெய்னி. சரியா? ஓகே. ஐயா வருத்தத்தோட என்ன கதைக்கிறீங்க? என்ன சரி யாரு அப்பா தானே, அப்பா மகளுக்கு கதைக்கிறாரு, அதை விடுவோம். சரி அக்கா உங்களோட காசு இப்ப சில பேர் சொல்லுவாங்க என்ன, இப்ப உங்களோட கையில தந்த நான் இந்த வாங்கிடுங்கள, இப்ப இந்த காசை உங்களோட கையில தந்திருக்கிறேன். இப்ப நான் முன்னின்று செய்து தரேன். என்ன அப்ப நீங்க இந்த காசை என்ன திரும்பி தரத்தானே வேணும். ஏன் இந்த 2 லட்சம் ரூபா அனுப்பினாங்கண்டா இப்ப என்ன நம்பி இந்த தம்பிக்கு அனுப்பினா அந்த குடும்பத்துக்கு சரியா செஞ்சு கொடுப்பானுன்ற நம்பிக்கையில தானே என்ன நம்பி அனுப்புறாங்க. என்ன இப்ப நான் கேட்டு இப்ப இந்த காசை உங்களுக்காக வாங்கி எடுத்திருக்கிறேன். அப்ப நான் அதை சரியா செய்து முடிக்கத்தானே வேணும். சரியா? ஓகே. இப்ப அந்த அக்காவும் பேச ட்ரை பண்ணி நான் உதவி செஞ்ச அக்கா ஒரு அக்கா தான் இந்த காசை அனுப்பினாங்க. அப்போ அவையோட பேச வைப்பம் உங்களன்னு பார்த்தேன்னு அவை கொஞ்சம் பிஸியாக இருக்கிறாங்க. ஓகே சரிதா? இப்போ உங்களுக்கு இப்போ நாங்கள் முன்னின்று அந்த டொய்லெட்டை கட்டி தரோம். ஏன்னா எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ. என்ன இப்போ நாளைக்கு இப்போயே நாங்கள் இப்போயே ஆர்டர் பண்ணுவோம் சாமானுக்கு. சரிதானே? பக்கத்துலாம் இருக்கு. நான் சொன்ன மாதிரி இதுக்கு முதல் 2 வீடு வேலை நடந்தது. அப்போ அதன் மூலமாக தெரியும் எங்களுக்கு ஆக்களெல்லாம். அப்போ இப்போயே சாமான் சரிதானே? என்ன யோசிக்கிற? சரிதானே? இப்போயே சாமானுக்கு ஆர்டர் பண்ணுவோம். இப்போயே சாமான் பறிப்படும். அதுக்கு பிறகு நாளையிலிருந்து வேலையை ஆரம்பிப்போம். சரியா? மேசன் எல்லாம் எப்படி இஞ்சரிக்காங்க. என்ன இப்போ நாங்கள் எங்களோட வேலை உங்களுக்கு வந்து உதவியை சரியாக செய்து கொடுக்குறதா எங்களோட வேலை. சரிதானே? ஓகே. அப்போ இந்த வீடியோ முடிச்சதுக்கு பிறகு நாங்கள் சாமான் எல்லாம் என்னென்ன தேவையோ அதெல்லாம் பறிச்சுட்டு நாளையிலிருந்து அல்லது நாளையிலிருந்து வேலையை ஆரம்பிப்போம். சரிதானே? சரி ஓகே. இப்போ எப்படியும் அந்த அக்காட கையில இருந்து காசை வாங்கிடுக்கு தானே வேணும். என்ன அது வாங்கிடுது உங்களுக்கு மன வருத்தம் வரைக்குமா? என்ன தந்து விட்டு வாங்கிடுக்க இல்ல கட்டாயமாக செய்ய தானே வேணும். சரி ஓகே. அப்ப
என்ன செய்யற வாங்கட்டான் வேணுமாக்கா உங்களுக்கு மன வருத்தம் இல்லை தானே இல்ல இல்ல என்னோட சொன்னா சில என்னோட கேட்குறாங்க இப்படி அப்ப நான் தெளிவுபடுத்த தானே வேணும் என்ன நீங்க என்ன நம்புறீங்க காசு அனுப்புறாங்களே என்ன நம்புறாங்க போறாங்க. 2 பேருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாம நான் செஞ்சு முடிஞ்ச நல்லது தானே என்ன நல்லது. அப்படி நான் நிறைய பேருக்கு செய்து கொடுத்துருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் தானே என்ன வீடு இல்லாண்ட வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே சில தனிப்பட்டாக்கள் சில கருத்துக்கள் சொல்லுவாங்க தான் இப்ப நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்றேன்னு சொன்னா பொதுவா வாரதை நான் சொல்றேன் இப்ப உங்கள்கிட்ட கையில காசை வாங்க எடுக்க தானே போறேன் அதனால இப்ப பாக்குறாக்களுக்கு நான் தெளிவுபடுத்துறேன் சில விஷயங்களை சரியா ஓகே இப்ப நம்ம செய்வோம் நல்லபடியா செய்வோம் சரியானே இப்ப என் மேல நம்பிக்கை வச்சு அனுப்பின அந்த அக்காவுக்கு நான் சரியா செய்யணும் அவட எந்த கடமை அது சரியாக்கா ஓகே இப்ப அந்த அக்காவே மறக்க கூடாதானே இப்ப நான் எந்த காசை தரல தானே ஒரு அக்கா உங்களுக்கு அனுப்பினவ அப்ப அவட நேம நான் சொல்றேன் சரியா இப்ப சரி அக்கா இப்போ உங்களுக்கு யாரு பணம் அனுப்பினு சொல்லிடுறேன் வாணி ஃப்ரம் கனடா அந்த அக்கா தான் அனுப்பினாங்க இப்போ அந்த அக்கா அனுப்பின பணத்தை பயன்படுத்தி நம்ம ஒரு டாய்லெட் ஒன்று கட்டுவோம் என்ன எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக செய்து முடிட்டுட்டு அதையும் வீடியோவில் காட்டுவோம் இப்போ நம்மளுக்கு தானே இப்போ 3 பேர் நான் ஒரு பாலமாக இருக்கிறேன் அந்த அக்காவுக்கும் உங்களுக்கும் ஒரு பாலமாக இருந்து நான் செயற்பட போகிறேன் என்ன அப்போ நான் அதை சரியான முறையில் செய்துட்டு இப்போ இந்த டாய்லெட்டுக்கு எவ்வளோ செலவாகினது இதெல்லாம் நான் அவங்களுக்கு நான் அனுப்புவேன் இப்போ காசு அனுப்பி இப்போ என்ன நம்பி தானே அனுப்பியிருக்காங்க என்ன இப்போ உங்களோட பேசல என்னோட பேசி தம்பி நீங்கள் வீடியோ செய்து கொடுப்பீங்களா என்றெல்லாம் கேட்டு தான் ஒரு என் மேலே வச்ச நம்பிக்கையில் என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்த்து பொடியை நல்லா செய்கிறான்ற ஒரு நம்பிக்கையில் தான் அனுப்பியிருக்காங்க சரிதானே ஓகே இப்போ உரிய எப்படி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அந்த அக்காவுக்கு டிரெக்டாக நாங்கள் அனுப்புவோம் எவ்வளோ செலவாகின்றலாம் அந்த அக்காவுக்கு நன்றி சொல்லுங்களேன் 2 லட்சம் ரூபா அனுப்பியிருக்கா உங்களுக்கு நன்றி சொல்ல மாட்டீங்களா வாணி அக்காவுக்கு சொல்லுங்க அவ அக்காவுக்கு நன்றி அவ்வளோ கஷ்டமா இருந்தது டாய்லெட் தான் முக்கியமா இருந்தது காசு அனுப்பினதுக்கு நன்றி ஓகே எப்பவும் மறக்க கூட அந்த அக்காவை என்ன மறக்க மாட்டேன் தாகத்துக்கு தண்ணி சந்த மாதிரி தானே அந்த அக்கா ஓகே அக்கா சைக்கிளோட கஷ்டமா பிள்ளைக்கு வகுப்பு போறதுக்கு சைக்கிள் தான் முக்கியமா சைக்கிள முக்கியம் தானே என்ன இப்ப நம்ம ஒன்றொண்டா பார்ப்போம் உங்களோட பிரச்சனைகளை இப்ப முதலாவதான் டாய்லெட்டை கட்டுவோம் என்ன அதுக்கு பிறகு தெரியும் தானே செய்ய முடியுமாண்டு சரி ஓகேங்க ஒரு என்ன அந்த பார்க்குறாக்களுக்கும் ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குங்க உடனே 2 லட்சம் இடத்த நான் சொல்லலை உங்கள்கிட்ட சொல்லலை வீடியோ பார்க்குறாக்கிட்டே சொல்லலை இப்படி கொடுக்க போகிறேன் காசு சரி ஓகேவா அப்போ அடுத்த தரம் வடிவ கதைங்க ஏன்னா சந்தோஷத்தர கட்டி முடிஞ்சதுக்கு பிறகு சரியா சரி ஓகே முடிப்புமா ஏதாச்சும் குறைகள் இருக்கா இல்ல இன்னொரு சைக்கிள் அது சரி என்ன என்னென்னாலும் இந்த தேவைகள்ன்றது இதுக்கு தானே வந்து கொண்டு இருக்கு என்ன ஒரு பிரச்சனை உதவி கிடைச்ச பிறகு மற்ற பிரச்சனைக்கு போறீங்க எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதைத்தான் ஒவ்வொரு வீடியோவிலையும் தெளிவுபடுத்தி கொண்டு வரோம் இந்த வீடியோவிலையும் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திருக்கிறோம் ஓகே சரி ஓகே நான் பேசி முடிக்கிறேன் ஓகே இப்போ இந்த அக்காவுக்கு 2 லட்சம் ரூபா கிடைச்சிருக்கு பணம் அனுப்பின வாணி அக்காவுக்கு ரொம்பவே நன்றி கனடாவில் இருக்கிறாங்க அவ என் மேலே வச்ச நம்பிக்கையை கட்டாயம் நான் காப்பாற்றுவேன் ஓகேங்க இப்போ இந்த வீடியோவில் சில விஷயங்களை நான் தெளிவுபடுத்தினேன் ஏன்னா பொறுமையாக கேட்டிருப்பீங்க அதுக்கு ரொம்பவே நன்றி என்னண்டா நாங்கள் ஃபுல்லாக ஒருவங்க எங்களோட தொடர்பு கொள்கிறாங்கண்டா உதவிக்கு அவங்களோட ஃபுல் தகவல்களை அறிஞ்சுதான் உண்மையிலே கஷ்டப்படுறாங்களா என்று அறிஞ்சுதான் அவங்களோட வீட்டை போயிட்டு சொல்லிட்டு தான் நாங்கள் வீடியோ எடுக்க ஆரம்பிப்போம் ஏன்னா இப்போ சில தெரியல சில யூடியூபர்ஸ்லாம் எப்படி செய்கிறாங்கன்னு தெரியல எங்களோட ஒரு விதம் இப்படித்தானே என்ன ஃபோன் மூலமாகவே அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நாங்கள் எடுத்து அவங்களோட ஊருக்குள்ளேயும் தீர விசாரிச்சதுக்கு பிறகு தான் அவங்களோட வீட்டை போயிட்டு நாங்கள் வீடு எடுக்க போகிறோம்னு அறிவிச்சு போட்டு தான் நாங்கள் கேமராவை ஒன் பண்ணுறோம் அதை விளங்கணும்னு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பார்ப்பீங்க தானே ஏன்னா நேற்று என்னோட பேசின லண்டனில் இருக்கிற அந்த அம்மா கூட அவைக்கு சில விஷயங்கள் இப்படி தோணுதிக்கு போல என்ன எல்லாரும் ஒவ்வொரு விதமாக யோசிப்பீங்க அதுக்காக இப்போ நாங்கள் சரியாக செய்து கொண்டு வரோம் அதை மாற்ற முடியாது தானே ஆனால் வந்து நான் சரியாத்தான் செஞ்சு கொண்டிருக்கிறேன் அது ஒருபோதும் மாற்றம் என்னோட சேனலில் வராது சரிதானே எங்களுக்கு தெரியும் தானே நாங்கள் சரியாக செய்து கொண்டிருக்கோம்ண்டு அதனால் என்னோட வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க நிறைய சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து கொண்டிருக்கு இப்போ 6000க்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான் 60,000 ஆகலாம் ஏன்னா வாய்ப்புகள் இருக்குத்தானே ஏன்னு சொன்னால் நாங்கள் நல்லதாக தானே செஞ்சு கொண்டு வரோம்
என்ன நல்லதாக செய்து கொண்டு வரக்குள்ள அப்படி ஒரு பிரச்சனையும் வராது எங்களுக்கு. இப்போ நம்மளாம் தெரியும், இப்போ நான் எவ்வளோ பேருக்கு நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கிட்ட ஹெல்ப் பண்ணியிருப்பேன், எவ்வளோ லட்சங்கள் நான் கொடுத்துருப்பேன். ஏதாவது பிரச்சனைகள் வந்திருக்கா இல்லை தான் என்ன அதை யோசிக்கணும் நீங்கள். என்ன ஏன்னு சொன்னால் நாங்கள் சரியாக செய்கிறதால தான் அப்படியான பிரச்சனைகள் எங்களால் வரலை. என்ன ஓகே, நன்றி. சரியா, ஓகே, நன்றி. தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்பவே இந்த வீடியோ புதுசாக இருந்திருக்கும், உங்களுக்கும் ஒரு சர்ப்ரைஸாக தான் இருந்திருக்கும். ஏன்னா ஓகே, எப்படி இருந்தேன்னு நீங்கள் கமெண்டில் சொன்னால் தான் நானும் வித்தியாசமாக வீடியோஸ் எடுக்கலாம். அதனால் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, இந்த வீடியோ எப்படி இருந்துட்டு. ஓகே, இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.